ஸ்ரீ பாப்பா சாப்பிட்டியாடா? நான் சாப்பிட்டேன் அத்தை. இங்கே ராக்கி கிறிஷ் எல்லாம் காணோம். நீங்களாம் யாரும் சாப்பிடலையா? நீ சாப்பிட்டு மேலே போமா, நம்மளாம் நிதானமாக சாப்பிட்டுக்கிறோம். மேலையா? ஏன் என்னாச்சு? இல்லை, கிறிஷோட ரூம் இந்த பக்கம் தானே இருக்கு. அதுவா, இப்போ இருக்கிற ரூமு அவ்வளோ சரிப்பட்டு வராது, கொஞ்சம் சின்னதாக இருக்கு. அதால் கிறிஷ் மேலே இருக்கிற ரூம் எடுத்துக்கிறேன்னு சொன்னான். ஓ அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாத அத்தை. சரி சரி, மேலே போ. ஐயோ ஸ்ரீ, முட்டாள் முட்டாள். அவங்க சொன்ன வேலையை நீ பண்ண வேண்டியது தானே. எதுக்கு இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறேன். இப்போ அத்தை என்ன என்ன நினச்சிருக்குவாங்க? ஐயோ அடைச்சா, ராக்கி பற்றி கேட்குறத விட்டுட்டு கண்டதையும் பேசின்னு இருக்கேன். என்ன சரியான அலைஞ்சான்னு நினச்சிருக்குவாங்க அத்தை. ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்கே. ஸ்ரீ, உன்னோட கெத்தை மெயின்டைன் பண்ண. இனி இதை பற்றி யார்கிட்டையும் பேசக்கூடாது. யார் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் பண்ணணும். உள்ளவா. என்ன பேந்த அப்படியே முடிச்சு அங்கேயே நிற்கிற? ஒன்றும் இல்லை. என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள்? நானும் சாப்பிட்டேன். என்ன ஏன் இப்படி சுற்றி சுற்றி பார்த்துன்னு இருக்க? இல்லை, இன்னைக்கு தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அது எனக்கு தெரியுமே, நான் தானே உன் கழுத்தில் தாலி கட்டினேன். அப்பனா இன்னைக்கு நம்மளுக்கு அது வந்து என்ன? அது இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட். ஓஹோ, மேடம் அந்த எண்ணத்துல தான் வந்தீங்களோ? ஆமாம். ஐயோ இல்லை இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. உன் ஃப்ரெண்டு பண்ண காரியத்தை கேள்விப்பட்டியா இல்லையா? இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டை ஒன்றும் தப்பாக சொல்ல வேண்டாம். அவன் அப்படியேப்பட்ட பையன் எல்லாம் இல்லை. கண்டிப்பாக ராக்கி இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டான். ஓஹோ, ஃப்ரெண்டுக்கு நல்லா தான் வக்காலத்து வாங்குற. எத்தனை வருஷம் நான் அவன் கூட இருக்கேன். அவன் அந்த மாதிரி பையனே இல்லை. எல்லாம் இந்த கிருத்திகாவாக தான் இருக்கும். சரியான ஃப்ராடவோ. ஸ்ரீ பாப்பா, என்னங்க அத்தை? ஒரு நிமிஷம் வாமா. அதான் அம்மா கூப்பிடுறாங்கல்ல, என்னன்னு கேட்டுன்னு வாப்போ. சரி. பால்வாடிக்கு போற மாதிரி இருந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா இவளுக்கு? வரட்டும். என்னங்க அத்தை, எதுக்கு கூப்பிட்டீங்க? இதம்மா, பால் எடுத்துக்கோ. இப்போ எதுக்கு அத்தை இந்த பால்? நான் நைட்லலாம் பால் குடிக்கிறதில்ல. என்னம்மா தெரியாத மாதிரி கேட்குற? போ, எடுத்துன்னு போய் கிறிஷுக்கு கொடுத்துட்டு நீயும் குடிப்போ. அத்தை, நான் உங்கள் கூடவே படுத்துக்கிட்டா? என்னது, ஏன் கூடவா? என்ன விளையாடுறியா? இது எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கத்த. கோபமாக இருக்கிறாரு, முறைக்கிறாரு வேற. அதுவா, ஒன்றும் இல்லை ஸ்ரீ பாப்பா. உன் ஃப்ரெண்டு பண்ணி வச்சுக்கிற காரியத்துக்கு தான் அவன் கோபமாக இருக்கிறான். மற்றபடி அவனை பற்றி தெரியும் தானே. போ, ஒன்றும் பண்ண மாட்டான். ஆமாம், ராக்கி எங்கே அத்தை? அவன் ரூமில் தான்மா இருக்கான். கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கான். அவனை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். அவனே நார்மல் ஆகிடுவான். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சரி சரி, நீ பேசியே காலத்தை கடத்தாத. போ, பால் எடுத்துட்டு. ஐயோ, உள்ளே போனால் இப்போ என்னை வச்சு செய்ய போகிறாரு. நான் வேற ஆர்வ கோளாறுல ஃபர்ஸ்ட் நைட் பற்றி எல்லாம் கேட்டுட்டேன். ஸ்ரீ, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அங்கேயே நிக்க போற? உள்ளவா. இதோ வரங்க. மனுஷனுக்கு எல்லா பக்கமும் கண்ணும் காதுமாவே இருக்கு. அம்மா, ஒருத்தரும் வந்து கேள்வி கேட்கும்போது எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குமா. இந்த பாட்டி கேட்ட மாதிரி இன்னும் யார் யார் வந்து ஏடா கூடமா கேள்வி கேட்குவாங்களோன்னு பயமாகவே இருக்குமா. இங்கே பாரு, நீ இப்படி இருந்தன்னு வச்சுக்கோ, அவங்க கேட்க வேண்டாம், நீயே காட்டி கொடுத்துருவ. பயமாக இருக்குமா எனக்கு. யாரனா கண்டுபிடிச்சிட போகிறாங்கோ. அதான் சொல்கிறேனே, அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, நீயே காட்டி கொடுத்துருவ. அம்மா, நான் பயமாக இருக்குன்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசாமல் இப்படி நீயே இப்படி பேசுறீங்கம்மா. இங்கே பாரு கிருத்திகா, ஒரு காரியத்தில் இறங்கிட்டா பின் வாங்கி போகக்கூடாது. பயப்பட்டா ஒன்றும் ஆகாது. இறங்கியாச்சு, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இவ்வளவு சொல்லியும் ராக்கி என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நான் விட்டுருவேனா? எங்கே சான்ஸ் கிடைக்குதுன்னு காத்துன்னு இருந்தேன்.
இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இத்த விட்டுருவானா? உனக்கும் ராக்கிக்கும் கல்யாணம்னு கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் இந்த ரூமை விட்டு நீ வெளியே வரக்கூடாது. அப்போ காலேஜ் அதெல்லாம் நிதானமாக பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக எங்கள் கல்யாணம் நடக்குமாம்மா? நடந்து தான் ஆகணும். இதுவும் முடியலன்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். ஐயோ அப்பாவா? அம்மா, அப்பா என்னதாம்மா திட்டுவாங்க? நீ ராக்கியை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாவா? பண்ணிக்கணும் தான். அப்போ 2 திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. இன்னும் இந்த விஷயம் எங்கள் அண்ணனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா நெக்ஸ்ட் அவர் தான் வந்து பேசுவார். அவர் பேசும்போது கான்ஃபிடெண்ட்டாக ராக்கி தான் அப்படி பண்ணான்னு சொல்லு. அவர் முதல்ல ஒரு கிரிமினல் தெரியும் தானே? நீ கொஞ்சம் பிசறு தட்டினான்னு வச்சுக்கோ, கண்டுபிடிச்சிடுவார். அதால் நடிக்கிற தத்ரூபமாக நடிக்கணும். சரிம்மா. சரி, அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வரேன். என்ன இது, வீட்டில் ஒருத்தரையும் காணோம், யாரோட சவுண்டும் இல்லையே. பைரவி, பைரவி, மா மா, என்ன இது, கல்யாண வீடு மாதிரியே இல்லை. கல்யாணம் ஆன எந்த அறிகுறியும் இல்லை. என்னாச்சு எங்களுக்கெல்லாம்? ராக்கி, வாங்க. என்ன வரும்போதே புலம்பினே வரீங்க? ஆமாம், எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? அண்ணனை காணோம். ஸ்ரீ பாப்பா வேற அவங்க அப்பாவை கேட்டுக்கிட்டே இருந்தா. எங்கே போனீங்க 2 பேரும்? அவன் வீட்டுக்கு போனாமா, நான் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே பேசிட்டு வந்தேன். ஓஹோ, அப்படியா? சரி, உங்கள் தங்கச்சியோட புருஷன் எங்கே காணோம்? அவரு அப்பவே வீட்டுக்கு போயிட்டாரு. ஆமா, அத்தை, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க? என்ன ஹாலில் யாரையும் காணோம்? பசங்களாம் எங்க? அருணா போயிட்டாளா என்ன? அது இல்லைங்க, எல்லாம் உள்ள இருக்காங்க. என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? வீடு ஒரு மாதிரி சைலண்டா இருக்கு. ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது என்னால் ரொம்ப நாளைக்கு மறைக்கவும் முடியாது. அதான் இப்போவே சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் கோவப்படக்கூடாது. தப்பின்னா யார் மேலேன்னு தெரியல. கோவப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. என்னது தப்பா? தப்பு நடக்கிற மாதிரி என்னாச்சு? யார் மேல தப்பு? நீ என்ன சொல்ல வர? தெளிவா சொல்லு பைரவி. அது வந்துங்க, வந்து போய் இழுக்காத. என்ன பிரச்சனை சொல்லு. உங்கள் தங்கச்சி பொண்ணு இருக்கால்ல, ஆமா, கிருத்திகா. அவளுக்கு என்ன ஆச்சு? நம்ம ராக்கி இருக்கான்ல, என்ன அவகிட்ட வம்பில் தானா? வம்பிழுத்தாலும் பரவாயில்லைங்க. அந்த கிருத்திகா சொல்கிறா ராக்கி அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானா. என்ன என்ன சொல்ற நீ? என்ன உளறியா? இல்லைங்க, இவ்வளவு நேரம் இந்த அக்கா போகிறது தான் நடந்துச்சு. அதான் எல்லாரும் சைலண்டாக அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க. என்ன சொல்ற? ஒழுங்கா சொல்லு. என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. ராக்கி பையன் அந்த கிருத்திகா ரூமுக்கு போயிருக்கான். அவன் எதுக்கு போனான்னு தெரியல. கேட்டால் கிருத்திகா தான் கூப்பிட்டான்னு சொல்கிறான். அங்கே போய் அவகிட்ட அவன் தப்பாக நடந்துக்க பார்த்தான்னு கிருத்திகா ஒரே அழ. இதில் உங்கள் தங்கச்சியும் ஒரே அழ. ராக்கி, ராக்கி. ஐயோ, இப்போ எதுக்கு அவனை கூப்பிடுறீங்க? வேண்டாம், சும்மா இருங்க. அவனே மனசு கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இவன் என்னத மனசு கஷ்டப்படுறான்? அப்போ நம்ம பையன் அப்படி பண்ணியிருக்குவான்னு நினைக்கிறீங்களா நீங்க? பின்ன எதுக்கு கிருத்திகா அப்படி சொல்லணும்? அவன் பண்ணதால தானே அவன் சொல்லியிருக்கா. இங்க பாருங்க, எப்ப பாரு கண்மூடித்தனமாவே நம்பாதீங்க. என்ன ஏதுன்னு தீர விசாரிங்க. அந்த கிறிஸ்டினடான்னா கிருத்திகா தான் இந்த வீட்டு மருமகன் சொல்லிட்டு போறான். அப்பனா என் பையன் தப்பு பண்ணதா வந்துடாதா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் ஒரு காலம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். உங்க தங்கச்சி தான் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா போதும், அதை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறான். பைரவி, என்ன பேசுற நீ? நீ இப்படியெல்லாம் இல்லையே. ஏன் இப்படி மாறிட்ட? நான் என்ன மாறினேன்? நான் ஒன்றும் மாறல, இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். இப்போ நான் நியாயத்தை பற்றி தான் பேசுகிறேன். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்காமலேயே ராக்கியை திட்டுறீங்க, அவன் மேலே பழி போடுறீங்க. அவன் மனசு கஷ்டப்படாதா? அப்போ கிருத்திகா பொய் சொல்றான்றியா? ஆமாங்க, இதில் என்ன சந்தேகம்? போய் தான் சொல்கிறா. அவன் எதுக்கு பைரவி பொய் சொல்லணும்? உங்க
உங்களுக்கு தான் உங்கள் தங்கச்சியோட பிளான் தெரியாமல் இப்படி வெள்ளந்தியாக இருக்கீங்க. உங்கள் தங்கச்சிக்கு எப்படியாவது உங்கள் பொண்ணை நம்ம வீட்டு மருமகளை ஆக்கணும்னு ஒரு ஐடியா. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் தான். நான் இல்லைன்னு சொல்லல. அவ கேட்டு வந்தப்போவே நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்ல. அப்புறம் அவன் சைலண்டா தானே ஆயிட்டா. அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்க ஒன்றும் சைலண்ட் ஆகல. எப்போ சான்ஸ் கிடைக்கிது, நம்ம வேலையை எப்போ காமிக்கலான்னு தான் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. இந்த விஷயத்துல உன் பையனை நீ கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணாத. நான் அவன்கிட்ட பேசுறேன். ராக்கி, ராகேஷ். என்னங்கப்பா? என்னடா, என்ன ஆச்சு? உங்க அம்மா என்னென்னவோ சொல்றா. பொறுப்பா நடந்துக்க மாட்டியா? இன்னைக்குதான் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. வீட்டுல எவ்வளவு கல்யாண வேலை இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு இந்த விந்து தேவை அவனுக்கு? அப்பா, உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொன்னாலும் யாரும் என்னை நம்ப போகிறதில்ல. அதுக்குன்ட்டு நான் எல்லார்கிட்டேயும் கெஞ்சினும் உட்கார மாட்டேன். நான் தப்பு பண்ணல, அவ்வளவுதான். என் மனசாட்சிக்கு அது தெரியும். நான் யார்கிட்டயும் ப்ரூவ் பண்ணுறோன்ற அவசியம் எனக்கு இல்லைப்பா. பாத்தியா பைரவி, உன் பையனோட பேச்ச பண்றதும் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசுறான் பாரு. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அவன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். இப்பதானே தெரியுது அவனுக்கு இவ்வளவு தெனாவட்டம் திமிரம் எப்படி வந்திருக்குன்னு. நீ சப்போர்ட் பண்றதால தானே. என்னங்க இப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்க? நம்ம பையனை நம்ம சப்போர்ட் பண்ணாம இன்னும் யார் பண்ணுவா? நான் ஒன்றும் அநியாயமெல்லாம் பண்ணல. எனக்கு என் பையனை பற்றி தெரியும். விடுமி, அவருக்கு அவரோட தங்கச்சியும் தங்கச்சி பசங்க தான் ரொம்ப முக்கியமாக போயிட்டாங்க. நம்மெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். அதுலேயும் என்ன கண்டா பிடிக்கவே பிடிக்காது. என்னடா பிடிக்காது? பிடிக்காதுன்ற பசந்தான் இவ்வளவு லக்ஸரியா உனக்கு லைஃப் கொடுத்துருக்கனா? என்னது, லைஃப் கொடுத்துருக்கீங்களா? என்ன பிச்சை போட்டிருக்கீங்களா? நீங்கள் ஒரு அப்பா, அப்பா ஸ்தானத்தில் இதெல்லாம் பண்ண வேண்டியது தானே. இது என்ன பெருசாக சொல்லி காமிக்கிறீங்க? ராக்கி, சும்மா இரு போதும். பேசின வரைக்கும் போதும். சும்மா இரு. அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. அவர் ஏதோ கோபத்தில் பேசின்னு இருக்காரு. போதும்மா, எல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. இப்போ என்ன பண்றதா உத்தேசம்? ஒன்றும் இல்லையே. பாத்தியா பைரவி, எவ்வளவு நக்கலா சொல்றான். அதுக்குன்னு அவனை என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த கிருத்திகாவை கல்யாணம் பண்ணணுமா? இதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு யார் மேலே தப்பு, யார் தப்பு பண்ணியிருக்காங்க, யார் மேலே பழி விழுந்திருக்குன்றத கண்டுபிடிங்க. அப்புறமா வந்து என் பையன்கிட்ட கோவப்படுவீங்க. நீ நடுறா உள்ள. இனி யார் என்ன கேள்வி கேட்டாலும் நீ சைலண்ட்டாக இருந்துரு. அதுதான் உனக்கு நல்லது. ஏய் பைரவி, கொஞ்சம் நில்லு. இது என்னடா புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ வேற கோவப்பட்டுட்டா. இனி இவளை சமாதானப்படுத்தவே முடியாது. கிருஷ் கதை என்னாச்சுன்னு கேட்கலான்னா அதுக்குள்ளே கோவப்பட்டு போயிட்டா.